வச்சுக்கிட்டா அப்படின்னு பொறிச்சிட்டோம். தங்கச்சி பாப்பாவுக்கு பிடிச்சிக்கிட்டோம். ரெடி இதோ உனக்கு தான் முத. இல்லை எனக்கு தான் மாட்டா. சும்மா சின்ன பாப்போமா? யாருக்கெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஏஞ்சவுடனே சுட சுட இட்லியும் சிக்கன் குழம்பும் அடுப்பில் வேகத்துக்குள்ளார அம்மா கிட்ட போய் அடம் பிடிச்சி அதை வாங்கி சாப்பிடுவேன். நான் மெயினாக எங்கள் அம்மா சமைக்கிறதுல பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொங்கல் அப்படியே சுட சுட இருக்கும்போதே அதை எடுத்து சாப்பிடுவேன். அதே போல் இப்போ என் பசங்களும் காலையில் ஏஞ்சி ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்த உடனே பசிக்குதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டாங்க. அவங்களுக்கு செஞ்சது இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குருமா. அதுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு ரொம்ப சிம்பிள், பேச்சுலர்ஸாக சமைக்கே தெரியாதவங்க கூட சமைக்கலாம் இந்த சமையலை. மிளகு ஜீரகம் பூண்டு இஞ்சி தேங்காய் ரொம்ப சேர்த்துறாதீங்க, 2 பங்கு. எண்ணெயும் நான் சேர்க்கவே மாட்டேன். வெறும் வெங்காயம் தக்காளி கறி நான் அரைச்சி வச்சுருக்க விழுது இது எல்லாமே சேர்த்து அதை நல்லா நம்ம கிளறி விட்டாலே போதும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி கண்டிப்பாக ரெடி ஆகிடும். அந்த சுட சுட இட்லிக்கும் அந்த சிக்கன் கிரேவிக்கும் காம்பினேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காலையில் டிஃபன் என்ன சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இன்னைக்கு சண்டே காலையில் எடுத்த விலாக் இது. சண்டே காலையில் இட்லியும் சிக்கன் குருமாவும் தான். எண்ணெயே சேர்க்க மாட்டேன், லைட்டாக சேர்ப்பேன். அதுவும் எப்போ சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லினா கொதிச்சு முடிஞ்சிருச்சு நம்ம இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 2 மினிட்ஸுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் லைட்டாக 2 ஸ்பூன் எண்ணெயும் உங்களது டேபிள் ஸ்பூனில் டீஸ்பூன் சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் 2 டீஸ்பூனும் கரம் மசாலாவும் சேர்த்து கொதிக்க வச்சுட்டா சுட சுட இட்லி ரெடி ஆகிடும். எங்கள் காலை டிஃபன் இது தான். உங்கள் டிஃபன் என்னன்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொந்தங்கள் தொடர கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு நன்றி.